ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் Praneeth மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்காக ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கிற ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் ஒரு 300க்கும் மேலே போட்டாச்சு. ஆனால் ட்ரைபாட் நான் ஒன்று கூட வாங்கவே இல்லை. சாதாரணமாக ஸ்லாப்பில் ஃபோனை வச்சு அப்படி தான் வீடியோ எடுத்து போட்டேன். சரி, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸும் ஆல்மோஸ்ட் 3000 பக்கமாக வர போகிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேங்க. ஸோ இந்த டிஜிடெக் ட்ரைபாடு தான் நான் ஃபஸ்ட்டாக வாங்குறது. ஸோ இது நான் யூஸ் பண்ணி இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ரிவ்யூவும் கொடுக்குறேன். இப்போ அன்பாக்சிங் பார்த்துடலாங்க. இதோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரில் லுக்காக தான் இருந்தது. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பாக்ஸோட 3 பக்கமும் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதோட 3 பக்கமும் போட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸோட 3 பக்கமும் கவரே பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக தாங்க இருந்துச்சு. இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேகு கொடுப்பாங்க. இந்த பேகுக்குள்ளே தான் ட்ரைபாட் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரைபாடோட கால் பகுதி தான் நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பேகு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு கவர் இருக்கும். இந்த கவர் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ட்ரைபாட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதே பேகுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஆனால் அந்த கவருக்குள்ளே மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பேகுக்குள்ளே போட வேண்டாம். ஏன்னா அந்த கவர் ரொம்ப வழுக்குதுங்க, ரொம்ப லேஸாக இருக்குது. கவர் ரொம்ப வழுக்குது. நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். திருப்பி இந்த கவருக்குள்ளேயே போட்டு அந்த பேக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கவர் ரொம்ப வழுக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கையிலேருந்து கீழே விழுந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கவரை மட்டும் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு மடிச்சுட்டு நேராக பேக்குள்ளேயே போட்டுருங்க. அதுதான் கரெக்ட். இந்த ட்ரைபாடோட பேர் பார்த்திங்கன்னா DV ட்ரைபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. DTR 550 LW, அதாவது லோ வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மினிமம் எவ்வளோ லோடு தாங்குன்னு பார்த்திங்கன்னா 5 kg தாங்கும். மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 1700 மில்லிமீட்டர் இருக்கும். அதாவது 5.57 ஃபீட், 5.57 அடி உயரம் இருக்குங்க. ஃபோல்டர் ஹைட்டு பார்த்திங்கன்னா 615 மில்லிமீட்டர் இருக்கும். வெயிட்டு பார்த்திங்கன்னா 1.2 kg இருக்கும். இது மொத்தம் 3 செக்ஷனாக இருக்கும். அதை தான் நான் இப்போ படுக்க வச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஹைட்டை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. இந்த ட்ரைபாடோட டோட்டல் லென்த் என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது. அந்த ஹெட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என் ஹைட்டுக்கு மேலே கூட போகுது. ஸோ மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. இதில் 3ஐயும் ஒன்றுக்குள்ளே நம்ம மடித்து வச்சுக்கலாம். 3ஐயும் ஓப்பன் பண்ணி ஃபுல் லென்த்லேயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சேன், இப்போ செகண்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதோட டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. அடுத்தது ஹெட்டு பார்க்கலாங்க. ஸோ இது ஹெட்டு பகுதி. இப்போ இது காது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணி லாக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா 360 டிகிரிக்கு அந்த ஹெட்டு பகுதியை நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி ஒரு பொசிஷனில் பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம அந்த காது மாதிரி இருக்கிறத லூஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக இந்த கையில் ஒரு ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம நேராக நிமித்திக்கலாம். ஸோ நிமித்திட்டு இதை சுற்றி வரோமோ நம்ம திருப்பிக்க முடியும், எந்த சைடு வேணாலும். நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள்.
நம்மளுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு குப்புரை பார்த்த மாதிரி வேணுமா, இல்லை மேலே பார்த்த மாதிரி வேணுமா, இல்லை நேராக பார்த்த மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த காது மாதிரி இருக்கிற பகுதியை வந்து நம்ம திருகி லாக் பண்ணிடணுங்க. ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா அதே பொசிஷனில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே பொசிஷனில் அது வந்து நின்றுக்கும். ஸோ இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹேண்டில் மூலமாக நீங்கள் திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஹெட்டோட ஹைட்டு பார்க்கலாங்க. ஹெட்டோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ பண்ணுறேன் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி கீழே வச்சுருக்கிற அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கிறத மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் வந்து லாக் பண்ணிக்கணும். அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா மேலே போகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட டெமோவாக காமிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட் போயிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ ஹைட் வந்து போகும். ஆக்சுவலாக என்னோடய ஹைட்டை விட இது மேலே போயிடுச்சு. இவ்வளோ ஹைட் வந்து இது போகும். ஸோ ஹெட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி டைட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சுற்றிட்டுருக்கிறது வந்து நீங்கள் ஃபுல் ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டு போனதுக்கப்புறமா சடனாக அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த ஹெட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே கீழே இறங்கிடுது. ஸோ கீழே இறங்குனா அந்த ஹெட்டு வந்து வேகமாக கீழே இறங்கும்போது அந்த தண்டு பகுதியோ இல்லை அந்த ஹெட்டு பகுதியோ வந்து உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சுற்றி தண்டு பகுதியை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து மேலே தூக்குனதுக்கப்புறமா உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த தண்டு மாதிரி இருக்கிற கழுத்து பகுதியை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களை ரைட் ஹேண்டை எடுக்கணும். இல்லைன்னா அந்த ஹெட்டும் அந்த தண்டு மாதிரி இருக்கிறதும் வேகமாக வந்து கீழே அடித்து உடஞ்சிரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி ட்ரைபாடை ஒரு நாள்லேயே உடச்சிருவீங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபோன் வைக்கிற ஹோல்டர் வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம வாங்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் வைக்கிற ஹோல்டர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபோன் வைக்கிற ஹோல்டர் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோனை ஹரிசாண்டலாகவும் செட் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் செட் பண்ணிக்கலாம். ஃபோன் வைக்கிற ஹோல்டர் தனியாக இருக்கும். ஃபோனில் செட் பண்ணி மேலே இருக்கிற ஹெட்டு பகுதியில் செட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோன் வைக்கிற இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கேமராவும் வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு மனுஷன் நிற்கிற அளவுக்கான லென்த் இருக்கும். அந்த ஹெட்டு பகுதியை மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு மேலேயே போகும். அந்த அளவுக்கு இதில் வந்து லென்த் இருக்குது. ஸோ 3 செக்ஷன் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் இருக்குது. இதில் ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கொண்டு போகிற திங்ஸை வந்து அதில் தொங்க விட்டுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற பேக்கை அதில் வந்து தொங்க விட்டுட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க பக்கத்தில். இதை பிடிச்சி தூக்கும்போது இந்த 3 கால் இருக்குல்ல, அதை பிடிச்சி தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்தில் பிடிச்சி தூக்குறதுக்கான ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹேண்டிலில் பிடிச்சி தான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். தூக்கும் போது வைக்கும் போதும் கவனமாக ஷிஃப்ட் பண்ணி தான்